ஒருமுறை நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒருவன் தனது மனைவியோடு தாம்பத்திய உறவு கொண்டால் அதற்காகவும் இறைவனிடத்திலே கூலி உண்டு அப்படின்னு சொன்னார்கள். அதுவும் ஒரு தர்மம், ஒரு சேரிட்டி என்று சொன்னார்கள். தோழர்களுக்கெல்லாம் சந்தேகம், என்ன இது கூட ஒரு தர்மமா என்று சொன்னபோது அவர்கள் விளக்கம் சொன்னார்கள், ஒருவன் தனது மனைவி அல்லாத வேறு பெண்ணோடு தொடர்பு கொண்டால் பாவம் என்றால், அனுமதிக்கப்படாத பெண்ணோடு தொடர்பு கொள்வது பாவம் என்றால், அனுமதிக்கப்பட்ட பெண்ணோடு தொடர்பு கொள்வது புண்ணியம். ஏனென்றால் இந்த முறையான திருமணம் நம்முடைய கற்பை பாதுகாக்கிறது அல்லவா, நம்முடைய பார்வையை தாழ்த்துகிறது அல்லவா, நம்முடைய ஒழுக்கத்தை பாதுகாக்கிறது அல்லவா. திருமணம் புரியாட்டா என்ன ஆகும்? நிலை தடுமாறும், கண்கள் அலைபாயும் இல்லையா, ஒழுக்கம் தடுமாறும். இவற்றையெல்லாம் காப்பது எது? திருமணம். ஆகவே திருமணம் என்பது ஒரு அறம், அது ஒரு புனித செயல். எது நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆக அதனை கட்டாயம் என்றும் சொல்லுகிறது, அதனை ஒரு வழிபாடு என்றும் சொல்லுகிறது.